ஐயாவின் அன்பு குடிமக்கள் அனைவருக்கும் இன்றைய நல்வாழ்த்துக்கள். அன்பன் முருகன் பிஇ இன்று உங்களோடு ஐயா அகிலத்திரட்டில் உள்ள ஒரு சில விஷயங்களுக்கு சான்றுகள் தர ஐயா நிச்சயம் பண்ணியிருக்கிறார். அதை சான்றுகள் உங்களுக்கு தருகிறேன். அதை ஆதாரத்தை நேரடியாகவே உங்களுக்கு காட்டுகிறேன். எனவே அன்பு குடிமக்கள் இதை கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஐயாவினுடைய பிள்ளைகள், ஐயாவினுடைய நேரடி குழந்தைகள், சான்றோர்கள் 7 அம்மம்மார் மூலம் மரகதம், வள்ளி, வள்ளி, சலிகை, சரகத கன்னி, சரிதை, அரிமடம் என்ற 7 அம்மம்மார் மூலம் ஐயா 7 லோக வித்துகளை அவங்களுக்கு கொடுத்துருந்தார். தேவலோகத்திலிருந்து ஒரு வித்து, அதுக்கு மேலே சொர்க்கலோகத்திலிருந்து ஒரு வித்து, அதுக்கு மேலே யம தர்மருடைய தர்ம தேவதையினுடைய லோகத்திலிருந்து ஒரு வித்து, அதுக்கு மேலே பிரம்மதேவருடைய லோகத்திலிருந்து ஒரு வித்து, அதுக்கு மேலே வைகுண்ட லோகத்திலிருந்து ஒரு வித்து, அதுக்கு மேலே சிவலோகத்திலிருந்து ஒரு வித்து, அதுக்கு மேலே பரலோகத்திலிருந்து ஒரு வித்து. இப்படி 7 வித்துகளை எடுத்து ஐயா தன்னுடைய சொந்த பிள்ளைகளை புலோகத்தில் பிறந்தார். இது துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தோன்றுவதற்கு முன்னால். ஒவ்வொரு யுகத்துக்கும் நம்ம எப்படி இரவு பகல் என்று சொல்லுவோம். நீங்கள் நரசிம்ம அவதாரத்தை பார்த்தீங்கன்னா இரவு பகல் அல்லாமல் இன்னும் 2 வேலையை பற்றி சொல்லும். அது என்ன அப்படின்னா அந்தி சந்தி. அதே மாதிரி யுகங்களுக்கும் அந்தி சந்தி உண்டு. அதை சந்தி சந்தி அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கலியுகம் துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் இடையில அந்தி சந்திக்காக வேண்டி 100 தேவ வருஷம்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோன்னு சரியாக சொல்ல முடியல. இருந்தாலும் நம்ம புராணங்களில் 100 தேவ வருஷம்னு சொல்லுவாங்க. ஒரு தேவ வருஷன்றது 360 வருஷம். நம்ம வருஷம் நமக்கு 360 நாள், தேவர்களுக்கு ஒரு நாள். நமக்கு 360 வருஷம், தேவர்களுக்கு ஒரு வருஷம். அப்படி கணக்கில் நமக்கு ஒரு 100 தேவ வருஷம், 100 தேவ வருஷம்னு சொல்லக்கூடிய அந்தி சந்தி, சந்தி சந்தி அம்சம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் தான் நாராயணர் அந்த துவாபர யுகம் முடிந்த பிறகு சான்றோர் மக்களை பரவி செய்தார் 7 அம்மம்மார் மூலம். அவர்கள் என்ன மாதிரியெல்லாம் வளர்ந்தார்கள் அப்படின்னு ஐயாவே சொல்கிறார். அதாவது அந்த பிள்ளைகளுக்கு அந்த பத்திரமாகாளிகிட்ட ஐயா கொடுக்கும்போது சொல்கிறார், இவங்களுக்கு அடவு 18, அலங்காரம் வருமம். அலங்காரன்றது வாழ்வீச்சு தொழில், வாழ் வீசுறது, சிலம்பம் விளையாடுறது, மான்கொம்பு விளையாடுறது, சுருள்வாள் விளையாடுறது, இப்படிப்பட்ட எல்லாம் அலங்காரம். அலங்காரம் அடவு 18 அலங்கார விளையாட்டு, சிலம்ப விளையாட்டோட சேர்ந்தது அலங்காரம். அப்புறம் வர்மம் அப்படின்றது தொடு வர்மம் 96, படுவர்மம் 16, நோக்கு வர்மம், இப்படியெல்லாம் வர்மம். அடவு 18 அலங்கார வர்மம். அதுவும் கடகரியின் தொழிலும் கந்துகத்தின் தொழிலும் பாவேரும் பாட்டும் பல மறையானதும் வாழ்வீச்சின் தொழிலும் மன்னராக்கி சேனாதிபதிகளாக்கி நீ இந்த பிள்ளைகளை வாழ வைக்கணும். இது ஐயா சொல்லி கொடுத்தார். அப்புறம் அந்த அம்மா பிள்ளைகளுக்கு முத்து வியாபாரம், வைர வியாபாரம், வைடூரிய வியாபாரம் இதெல்லாம் அம்மா கற்றுக் கொடுத்தாங்க, வீர விளையாட்டோட சேர்த்து. இது அப்போ அவங்க மிகப்பெரிய வாணிபம் வெளிநாட்டோட செய்தாங்க. மிகப்பெரிய வாணிபம் வெளிநாட்டோட செய்தாங்க. முத்து வியாபாரம், மாணிக்க வியாபாரம், பத்திரமாத்துட்ட பயன்படுற வியாபாரம், கப்பல் வியாபாரம், கரிமிளகு வியாபாரம், ஒப்பமுடன் வியாபாரம், முதல் வியாபாரம் முதல் இவங்க ஒப்பமுடன் செய்தார்கள். அப்படின்னுக்கிட்டு நம்ம ஏட்டில் வரும். அந்த ஏட்டில் வரக்கூடிய வரிகள், அதாவது கலியுகம் தோன்றுவதற்கு முன்னாலே இவங்க மிகப்பெரிய வாணிபம் செய்தார்கள் அப்படின்ட்டு நம்ம ஏட்டில் ஐயா சொல்கிறார். இதையே சரித்திர சான்றாக பார்க்கும்போது முன்னால் எழுதிய சரித்திர நூலாசிரியர்கள், அதாவது தென்னிந்தியாவை பற்றி எழுதிய சரித்திர நூலாசிரியர்கள் எல்லாம் இந்த பண்டை தமிழ் கலாச்சாரம் என்பது மத்திய ஆசியாவிலிருந்து திராவிடர்கள் தமிழகத்துக்கு வந்தார்கள் என்றும்,
ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்தார்கள் என்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வந்தார்கள் என்றும் முன்பு சரித்திர நூலாசிரியர்கள் எழுதி கொண்டே வந்தார்கள். ஆனால் அதுவே இப்போது வந்து சரியாக தென் தமிழகத்தை ஆராய்ச்சி செய்யாமல் விட்டுவிட்டார்கள். வடநாட்டு பாரதத்தை மட்டுமே ஆராய்ச்சியாளர்கள் சரியாக எழுதியுள்ளார்கள், தென்னாட்டை பற்றி சரியாக எழுதவில்லை என்று அந்த குறைபாடு இப்போது வந்து ஆராய்ச்சி மேலும் 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 முன்னேறி வரும்போது இந்த ஆராய்ச்சியாளர்கள் இவர்களே சொல்லுகிறார்கள், கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது இன்றைய தினம் 6000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் வந்து வடநாடு இல்லாமல் கிழக்கத்திய நாடுகள், மேற்கத்திய நாடுகள், இவர்களெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரம் செய்திருக்கின்றார்கள். அங்கேயே தங்கி மனவாங்கி வீடு கட்டி அங்கேயே தங்கி வியாபாரம் செய்திருக்கிறார்கள். கிழக்கே என்று சொன்னால் வந்து நம்ம வங்காளத்திலிருந்து பிரம்மபுத்திரா நதியும் கங்கை நதியும் வந்து நம்ம அஸ்ஸாமில் வந்து ஒன்று சேர்ந்துடும். அஸ்ஸாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைன்னு நம்ம இந்த இது இமாலய மலைன்னு நம்ம சொல்லுவோம். இமாலய மலை தொடர் அப்படின்னும் போது இமாலய மலை தொடருக்கு அந்த பக்கம் திபெத்துன்னு சொல்லுவோம். அது இன்னைக்கு சீனாவில் இருக்குது. அந்த மானசரோவருக்கு கொஞ்சம் தள்ளி, மானசரோவரிலிருந்து தொடங்குதுன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. மானசரோவர் பக்கத்தில் இருந்து தொடங்கி, அதான் கைலாயம் சிவபெருமானுடைய இடம், அந்த ஏரி தான் மானசரோவர் ஏரி. அந்த மானசரோவர் ஏரி பக்கத்தில் இருந்து இமயமலை தொடருக்கு வடக்கு பக்கம் இன்றைய சீனா, பழைய திபெத்து பீடபூமி வழியாக அந்த பிரம்மபுத்திரா ஆறு பாஞ்சு நம்ம அஸ்ஸாமுக்குள்ளே நுழைஞ்சி இன்றைக்கி வங்காளதேசம்னு சொல்கிறோமே வெளிநாடு, அந்த வங்காளதேசத்துக்குள்ளே நுழையுது. அதே மாதிரி கங்கா நதி இமயமலை தொடருக்கு இந்த பக்கம் தொடங்கி, அதே மாதிரி மானசரோவருக்கு இந்த பக்கம் தொடங்கி அப்படியே வந்து உத்தரப்பிரதேசம், அப்படியே அது வழியாக வந்து அஸ்ஸாமில் வரும்போது 2 ரிவரும் ஒன்றாகி வங்காளதேசம் வழியாக கடலில் கலக்குது. அந்த கடலில் கலக்கிற இட வழியாக நம்ம தமிழர்கள் உள்ளோக்கி போய் பழைய வங்காளம், இன்றைக்கி வங்காளதேசம், நம்ம மேற்கு வங்காளம், அந்த பக்கம் அஸ்ஸாம், இது மாதிரி உள்ள இடங்கள்ல எல்லாம் நம்ம வடகிழக்கு மாநிலங்கள்ல எல்லாம் அந்த காலத்தில் வந்து தங்கி சொந்தமாக மனை வாங்கி வீடு வாங்கி தங்கி இவர்கள் வியாபாரம் பார்த்தாங்க. அதல்லாமல் இவங்க வந்து இந்த சிங்கப்பூர், ஜாவா, அதான் சீன பட்டினி சொல்லுவோம், சிங்கப்பூர், சாவா, சுமத்ரா, இந்த வழியாக கடல் வாணிபத்தில் இருந்து சீனாவில் போய் அங்கேயும் வியாபாரம் பார்த்துருக்காங்க. இப்படி மேற்கு பக்கம் நீங்கள் போனீங்கன்னா, அப்படியே நிலப்பரப்பை தொட்டு போனீங்கன்னா நம்ம இந்தியா, அதுக்கு பிறகு அரபு நாடு, இதுக்கு இடையில உள்நோக்காக ஒரு கடல் உள்ள பாஞ்சு போன மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நுழைஞ்சு அரபு நாட்டில் வியாபாரம் பார்த்துருக்காங்க. அதை தாண்டி இன்னும் மேற்கு போகும்போது நம்ம ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து ஆசியா கண்டம், அதுக்கு வடக்க போகும்போது யூரோப்பிய கண்டம், யூரோப்பியன்ஸு, அதாவது ஐரோப்பியர்கள். அந்த இடத்துல வந்து ஆப்பிரிக்க கண்டத்தையும் ஆசியா கண்டத்தையும் பிரிக்கிற மாதிரி உள்ள வந்து கடல் ரொம்ப தூரம் போகும். அந்த ரொம்ப தூரம் கடல் போன பிறகு இன்னும் நிலப்பரப்பு ஒரு 500 மைல் அப்படி இருக்கிற நேரத்தில் அது சின்ன கால்வாய் மாதிரி, அதாவது வந்து ஒரு 200 மைல் அகலத்தில், ஒரு 200 மைல், ஒரு 50 மைல்னு வச்சிங்களா, 50 மைல் அகலத்தில் 2 கால்வாய் மாதிரி அந்த முடிகிற இடம், கடல் அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சி முடிகிற இடத்துல கிழக்கு, அதாவது 50 மைல் அகலத்தில் போய் முடியும். அதில் கிழக்கு அத்தத்தில் ஒன்று வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மைல் அகலத்தில் நேராக உள்ள வந்து ஒரு 200 மைல் உள்ள போகும். அதே மாதிரி மேற்கு அத்தத்தில் ஒரு, இப்போ இந்த சாராடியினுடைய பூரானுடைய 2 கொட்டுவாய் இருக்குல்ல, இது மாதிரி வந்து மேற்கு அத்தத்துலேயும் ஒன்று நேராக அந்த உள்ளே போகும், கிட்டத்தட்ட ஒரு 100-200 மைல் உள்ள போகும். அதில் அந்த நிலப்பரப்பு வெள்ளக்காரெல்லாம் எல்லா நாட்டையும் ஆண்டுட்டு இருக்கும்போது, யூரோப்பியன்ஸ் எல்லா நாட்டையும், இங்கிலாந்துக்காரன் எல்லா நாட்டையும் பிடிச்சி ஆளும்போது சூயஸ் கால்வாய்னு ஒரு கால்வாயை வெட்டி வந்து அந்த பக்கம் வந்து மெடிட்டரேனியன் வந்து ரிவர்,
அந்த மெடிட்டரேனியன் வந்து ஒரு கடல், மிகப்பெரிய கடல். அந்த கடல் தானே அந்த பக்கம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்துடும். அந்த வழியாக அவங்க அது வரைக்கும் வந்து அந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் வடக்கு ஆப்பிரிக்கா அந்த வடக்கு ஆப்பிரிக்காவில் கிழக்கு அத்தத்தில் இருக்கிறது எகிப்து. அந்த எகிப்து தான் உலக வாணிப மையம்னு சொல்லக்கூடிய இடம். நம்ம தமிழர்கள், அதாவது 6000 ஆண்டுகளுக்கு முன்னால், கலியுகம் தோன்றுவதற்கு முன்னால், கலியுகம் இன்னைக்கு வந்து 5000, இன்னைக்கு வந்து 2025. நீங்கள் கலியுகம் தோன்றினது வந்து 5127 ஆண்டு இப்போ தான் பிறந்திருக்கு. கலி தோன்றுவது மார்ச் மாதம், அதாவது மாசி மாதம். கலி தோன்றுவது மாசி மாதம், கலி முடிகிறது மாசி மாதம். கலியுக புருஷன் கலியை ஆளக்கூடிய ஐயா வைகுண்டர் தோன்றக்கூடியது மாசி மாதம். அதான் வந்து மாசி மாதத்தினுடைய சிறப்பு. அந்த மேற்கு ஆப்பிரிக்கா கண்டத்தையும் ஆசியா கண்டத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு கடல் உள்வாங்கி போன இடத்துல, அந்த அத்தத்தில் வந்து அந்த ஆறு ரெண்டாக பிரிய, அந்த கடல் ரெண்டாக பிரிகிற இடத்துல மேற்கு பகுதியில் வந்து ஒரு கடல் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அகலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 மைல் தொலைவில் போனோடனே சிஎஸ் கால்வாய் அப்படின்ட்டு வெள்ளக்காரன் உலகெல்லாம் ஆளும்போது ஒரு கால்வாய் வெட்டணும். இன்னைக்கு அது வழியாக தான் கப்பல் எல்லாம் பயணம் பண்ணிருக்கு. முன்னமாக வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி தான் போகும். இந்த வாணிபம் நம்ம ஆளுங்க பண்ணாங்க பாருங்க, அதுக்கு ஒரு சான்று. இதை நீங்கள் இதை நேரடியாக பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு தரேன். பார்த்துங்க, இதில் தலையில தெரியுது, தலையில தெரியும் இல்லை, கரெக்டாக தான் தெரியுது. இல்லை, எழுத்துக்கள் அங்கே தலையில தெரியுது. அங்கே நேரம் இருக்குமா அந்த பக்கம்? ஆமாம், கரெக்டாக தான். இது பாருங்கள், இந்த நம்ம எங்கே இருக்குது நம்ம வாணிபம். அந்த காலத்தில் நம்ம வாணிபம் செய்ததை வந்து இந்த படமாக, இது ஒரு சரித்திர நூல். பார்த்துக்கிடுங்க, இங்கே தலைப்பு பார்த்துக்கிடுங்க. இந்த தலைப்பு நூலில் இந்த சரித்திர நூல் வந்து, அதாவது பழந்தமிழ் சமுதாயமும் வரலாறுன்ற மிகப்பெரிய சரித்திர நூல். கணியன் பாலன்ற அன்பர் தான் சரித்திர நூலாசிரியர் தான் இதை எழுதியிருக்கு. இதுதான் சமீப காலத்தில் வந்து மிக சிறந்த சரித்திர நூல் இவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது அல்லாமல் இவர் வந்து இந்த பக்கத்தில், இதில் வந்து இந்த பக்கத்தில், அதாவது பக்கம் வந்து 119, இது 118 தான் இந்த மேப்பு. 119 இவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இதை பற்றி நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். அதாவது தமிழர்கள் மிக பழங்காலத்திலிருந்தே அந்தந்த நாடுகளில் தங்கி இருந்து வாணிபம் செய்து வந்தனர். கிமு 4000 வாக்கிலே கடற்பயணம் மேற்கொள்வதற்குரிய திறமை ஏதோ ஒரு வகையில் தமிழக மக்களிடம் அமைந்திருந்தது என்றும், கடற்கலங்கள், அதாவது கப்பல்கள், கடல் கப்பல், பாய்மர கப்பல் தான், பெரிய கப்பல், நடுத்தர கப்பல், சின்ன கப்பல், கடற்கலங்கள் அவர்களிடம் இருந்திருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் ஆல்சின் அம்மையார் அவர்கள். ஆல்சின் அம்மையார்ன்றது ஒரு வெள்ளக்கார அம்மா, இந்த சரித்திர ஆராய்ச்சியாளர்னு சொல்கிறோமே, அவங்க தான். அவங்க எழுதின புத்தகத்தில் வந்து தொகுதி 2 பக்கம் 203 அவங்க குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க இந்த சான்று. அது இல்லாமல் இதே இதில் வந்து ஆரம்பகால தமிழர் கடல் வாணிகம் என்பது இந்தோனேசிய தீவுகளில் இருந்து தமிழகம் வழியாக பாரசீக வளைகுடா வரையில் கடற்கரை ஓரமாக மட்டுமே நடந்து வந்தது. பின்னர் அது நடுக்கடல் வணிகமாக பரிணமித்தது. அதன் பின்னரே அது மேற்கே எகிப்துக்கும் ரோமுக்கும் கிழக்கே சீனா வரையிலும் பரவி இருந்ததுன்னுட்டு இவரை குறிப்பிடுறார். அப்புறம் இந்த ஸ்காப், WH ஸ்காப்ன்ற ஒரு பக்கம் வந்து 120. WH ஸ்காப்ன்றவர் நம்ம வியாபாரத்தை பற்றி அவர் ஆராய்ச்சியில் குறிப்பிட்டிருக்கிறது. அதான் இதில் குறிப்பிடுறாரு. காட்டுமிராண்டின் நிலையிலிருந்து கிரேக்கர்கள் எழுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே எகிப்தும் பழம்பெரும் இந்தியாவும் பாரசீக வளைகுடாவை தங்கள் வணிகத்திற்கான மையமாக கொண்டு வணிகப் பொருட்களை வாங்க விற்க ஒரு வணிக முறையை உருவாக்கி கொண்டனர் என்பதோடு அவர்கள் அன்றே ஆப்பிரிக்காவோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படின்னுக்கிட்டு அவர் குறிப்பிடுறார். எகிப்து, ஆப்பிரிக்கா, பாரசீக வளைகுடா இதிலெல்லாம் வந்து இவங்க வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க.
அப்படின்ட்டு இவர் குறிப்பிடுறாரு. அப்புறம் வந்து இந்த இவங்க மூவகை கப்பல்கள், இதுதான் நான் இப்போ சொன்னேன், 3 விதமான கப்பல்கள். கேஏ நீலகண்ட சாஸ்திரி, இவங்க வந்து பக்கம் வந்து 124, இந்த நூலில் வந்து பக்கம் 124ல் கேஏ நீலகண்ட சாஸ்திரி இவர் வந்து இந்தியர். அவர் என்ன சொல்கிறாரு, கிழக்கே மலேசியா தீபகற்பத்திற்கும் சுமத்ராவிற்கும் மேற்கே மலபார் பகுதிகளுக்கு இடையேயான வணிகமானது தமிழரிடமே இருந்தது என வார்மிங்டன் அவர்களை சான்று காட்டி கூறுகிறார். கேஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் மேலும் அவர் பெரிப்ளூஸின் ஆசிரியர் கூறுவதாக கீழ்கண்ட தரவுகளை குறிப்பிடுகிறார். இதெல்லாம் விளக்காரங்க, இந்த பெரிப்ளூஸ்ன்றவரும் எல்லாம். இவர் நீலகண்ட சாஸ்திரி வந்து நம்ம இந்தியர். அவர் மூவகை கப்பல்கள் தமிழகத்தில் இருந்தன. கரையோரமாக உள்நாட்டு பகுதிகளுக்கு அதிக கனமில்லாத பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள். இவற்றை விட சற்று பெரிய அளவில் கட்டப்பட்டு கூடுதலான பொருட்களை ஏற்றிச் செல்ல உதவும் சரக்கு கப்பல். கடல் கடந்து மலேசியா, சுமத்ரா போன்ற நாடுகளுக்கும் கங்கை நதிக்கு வரையிலும் செல்லக்கூடிய பெருங்கப்பல்கள் ஆகிய 3 வகை கப்பல்கள் அன்று தமிழகத்தில் இருந்தன. அவர் பழந்தமிழ் இலக்கியங்களும் பெரிப்ளூஸின் ஆசிரியரும் ஒன்று போல குறிப்புகளை தர்றது மாதிரி இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த நம்ம இந்த மேப்பு, நம்ம வந்து இது ஒரு அட்லஸ் மேப்பு, இதை நான் உங்களுக்கு தரேன். இந்த மேப்பில் வந்து இந்த குறிப்பிட்ட இடம், இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது இந்தியா, இது இந்தியா. இதோ பாருங்க, இந்த கடல் தான் நம்ம உள்ளே போனது, இந்த கடல் வழியாக தான் நம்ம உள்ளே போயிருக்கோம். இதில் வந்து சுயஸ் கால்வாயின்றது இந்த இடத்துல தான் சுயஸ் கால்வாய் இருக்குது, இதை குறிப்பிட்டிருக்காங்க. இது எகிப்து, இது வந்து அரபு நாடுகள், இது முழுவதுமே அரபு நாடுகள். இந்த இதுதான் வந்து நம்ம ஆப்பிரிக்கா கண்டத்தையும் அரபு கண்டத்தையும் இணைக்கக்கூடிய இந்த கடல் இதாக இருக்குது. இந்த கடல் வந்து ரெட்சின்னு போட்டிருக்காங்க. ரெட்சி, இந்த இடத்துல வரக்கூடிய ரெட்சி. இதில் தான் இந்த சுயஸ் கால்வாய் இவங்க தோண்டியிருக்காங்க. இந்த இடத்துல இது கடல், இது வந்து கடல். இதில் தான் இந்த சுயஸ் கால்வாய் இதில் தோண்டியிருக்காங்க. இது வந்து நம்ம இது இந்தியா. இந்த ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கு இடையில ஒரு கடல் பகுதி உள்ள வரைக்கும். இதை பாருங்க, இது வந்து ஆப்பிரிக்கா கண்டம். இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து இந்த சுயஸ் கால்வாயை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த ஆப்பிரிக்கா கண்டம், இது ஆப்பிரிக்கா கண்டத்தை உள்ள ஒரு மேப், ஆப்பிரிக்கா கண்டத்தை பற்றி சொல்லக்கூடிய மேப்பு. இதில் வந்து இதோ இருக்குது, இந்த ரெட்சின்றது இதோ இருக்குது. இதோ பாருங்கள், ரெட்சி. இதில் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள், அந்த பூரானுடைய 2 கொடுக்கு மாதிரி இருக்குது. அதில் தான் அந்த சுயஸ் கால்வாயின்ட்டு இதோ இருக்குது. இதில் தான் அந்த சுயஸ் கால்வாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு இந்த பக்கம் வந்தால் மெடிட்டரேனியன் கடல் இருக்குது, அதுக்கு அந்த பக்கம் யூரோப். அங்கே இருந்து நம்ம ஆளுங்க வந்து நிலப்பகுதியிலையும் வந்து அந்த வியாபாரத்தை பார்த்தாங்கன்றது இது அட்லஸ் மேப்பில் நமக்கு இந்த விதமாக. இதுக்கு முன்பகுதியில் நான் வந்து மேலோட்டமாக சொல்லியிருந்தேன், இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இனிமேல் வந்து அன்னைக்கு நான் வந்து நம்ம இதை பற்றி நான் கொடுத்துருந்தேன், கள்ளர் சரித்திரம் அப்படின்னு. இது வந்து நம்ம நூலாசிரியரை பற்றி சொல்லணும்னா நாமு வெங்கடசாமி நாட்டார். இவர் தன்னுடைய ஜாதியை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு தான் நினச்சார். ஆனால் அவர் நாட்டார்ன்ற ஜாதியை பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். இன்றைக்கி நம்ம சான்றோர் மக்களுக்கு இவருடைய ஆராய்ச்சி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இவரை வந்து மிகப்பெரிய கல்வியாளர்னு சொல்லுவாங்க. 150க்கு மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை இவர் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சபையில் சமர்ப்பித்தவர். அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய இவருடைய சான்றுகளை தமிழகத்தில்
கல்வியாளர்கள் ஒரு தடவை கூட மறுத்ததே கிடையாது. இவர் வந்து இந்த புத்தகத்தை வந்து 1923 இந்த பதிப்பு வந்து 1923 முதல் பதிப்பு. அப்போ பாருங்க, அவருக்கு வந்து நம்ம அகில திரட்டை பற்றியெல்லாம் வந்து தெரிய வாய்ப்பே இல்லை. அப்போ அகில திரட்டு புத்தகமாகவும் அப்போ வந்து நம்ம வெளிவராத நேரம். இவங்க வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ளவங்க, தஞ்சாவூர் பக்கத்தில் தான் உள்ளவர். இவர் அவர் வந்து நாடாழ்வார் அப்படின்னு தெளிவாக குறிப்பிடுறார். நாடாழ்வார், நாடாவார், நாடார், நாடர், நாட்டார் அப்படின்ட்டு இந்த சமூகம் பிரிஞ்சிருக்குதுன்றதை தெளிவாக சொல்கிறார். அல்லாமலும் இந்த மக்கள் வந்து, அதாவது வந்து இவர்கள் வந்து பாருங்க, இதில் வந்து நீங்களே பார்த்துருங்க, அந்த இந்த அரையர்கள், இதை பாருங்க, அரையர்கள், இந்த அரையர், நாடார், நாட்டாழ்வார் எல்லாம் ஒன்றாகிட்டாங்க. அதாவது வந்து இந்த சமூகம், அந்த சான்றோர் சமூகம் அரையன்ற சமூகத்தில் திருமணம் முடித்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ திருச்சி பக்கத்துலலாம் போனீங்கன்னா முத்தரையர்னு ஒரு சமூகம் இருக்குது. அப்போ முத்தரையருக்கும் அரையருக்கும் சம்பந்தம் இருக்கா என்னன்னு சரியாக தெரில. அப்போ அதில் வந்து இதோ இவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்க, சூறைக்குடி அரையர்கள் இதில் குறிப்பிட்டிருக்கார். இதை பாருங்க, இந்த அரையர்களில் பலர் தேவர் என்று பட்டம் தரித்திருந்தனர் இதில் குறிப்பிட்டிருக்கார். அதாவது சான்றோர்கள் தேவர்னு பட்டம் சூட்டிக்கிட்டாங்க. இதை நம்ம இதை மேலிருந்து ஒரு சின்ன படிப்பாக படிச்சிடுறேன். கிபி 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மாலிகாபூர், அதாவது 1311, அப்போ தான் மாலிகாபூர் வந்து தமிழகத்தில் வந்து படையெடுத்து வந்தது. சோழ மன்னனுடைய மகன் 2 பேருக்கு பட்டம் கொடுக்கணும், மகன்கள் 2 பேர். அவனுக்கு வந்து மூத்தவனுக்கு பட்டம் கொடுக்காம இளையவனுக்கு பட்டம் கொடுக்க போகிறான்னு மூத்தவன் வந்து மாலிகாபூரினுடைய துணையை நாடி கில்ஜி, வடநாட்டில் கில்ஜி ஒரு தான் இருந்தான். அவனுக்கிட்ட போய் முறையிட்டவொன்னே அவன் மாலிகாபூர் தலைமையில் வந்து படையனுப்பியிருந்தான். மேற்கு பக்கம் கடல் வழியாக வந்து தான் அவன் பாண்டிய நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் அழித்து சின்ன பின்னமாக்கி, நம்ம ரங்கநாதர் கோயில் வந்து அவன் சின்ன பின்னமாக்கி இப்படியெல்லாம் பண்ணிது. ரங்கநாதர் சிலை, உற்சவர் சிலை வந்து 48 ஆண்டுகள் வந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதில் கொஞ்ச நாள் வந்து கொஞ்ச காலங்கள் வந்து திருப்பதி மலையில் கூட மறைத்து வச்சிருக்காங்க. அங்கே சார்ந்து இருக்குது, அங்கே மறைச்சி வச்சுருந்த இடம்னு. திருப்பதி மலையில் நீங்கள் உள்ள வழிபாட்டுக்கு போகும்போது கொடிமரத்துக்கு கொஞ்சம் முன்னால் இடது பக்கம் அவர் வச்சுருந்த இடம், அந்த உற்சவமூர்த்தி வச்சுருந்த இடம் அதில் இப்பவும் இருக்கும். அப்படி வந்து ராமானுஜர் காலத்தில் அதெல்லாம் நடந்தது. அப்போ இவர் சொல்கிறார், கிபி 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 14ஆம் நூற்றாண்டுறது 1301 இருந்து வர்றது. 14ஆம் நூற்றாண்டுறது 1301 இருந்து 1300 இருந்து 1399 வரைக்கும் உள்ளது தான் 14ஆம் நூற்றாண்டுன்றது. கிபி 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மாலிகாபூர் முதலிய முகமதியர் தென்னாட்டின் மேல் படையெடுத்து கோயில்களை இடித்து பல கொடுமை விளைவித்தனர். அப்போது மக்கள் எல்லாரும் அரையர்களை சரண் புகுந்து ஊர்காவலை அவர்களிடம் ஒப்புவிக்கவே அவர்கள் அனைவரையும் பாதுகாத்தனர் என்று கல்வெட்டுகளால் தெரிகிறது. குடிகளுக்குள் உண்டாகும் வழக்குகளையும் அரையர்களை விசாரித்து தீர்ப்பளித்தனர். அதற்காக அரசு சுதந்திரம் என்ற ஒரு வரி அவர்களால் வாங்கப்பட்டு வந்தது. அந்த சுதந்திரம் என்பது விளையும் பொருள்கள் எல்லாவற்றிலும் ஒரு பங்கை அரையர்களுக்கு கொடுப்பது. இவர்களில் சூறைக்குடி அரையர்கள் 300 வருடங்கள் வரையில் ஆண்டு கொண்டிருந்தனர் என்று தெரிகிறது. அரையர்களுக்கு அரசு என்றும் நாடாழ்வார் என்றும் பட்டம் உண்டு. பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த பட்டம்னு சொல்கிறாங்க, அந்த பட்டம் உண்டு. அரையர்களில் பலர் தேவர் என்ற பட்டம் தரித்தனர். இதை பாருங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நம்ம தேவர்ன்றது வேற ஒரு ஜாதி இல்லை. நீ யார் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்தாலும் சரி, தேவர்களும் இந்த நாடார்களும் அவங்க பூர்வீகம் தமிழ் தான், தமிழ்நாட்டு தான் யார் வேணால் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் ஒருதர் தான்ன்றது இவர் ஆராய்ச்சியில் சொல்லிட்டார். இதுக்கு மேலே இன்னொரு சான்று தேவையில்லை. அது அல்லாமல் வந்து நம்ம சான்றோர் மக்கள், நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்களை வந்து அந்த கேரள மன்னன் அந்த சான்றோர் மக்களை 2 பேரை சோழன் வந்து வைகைக்கரையில் கொன்ன பிறகு அந்த சோழம் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு, இல்லாமல் அழிஞ்சு போச்சு, வாரிசு இல்லாமல் அழிஞ்சு போச்சு. அந்த சான்றோர்னுடைய மனைவிகள் தபம் இருந்தது.
பத்திரகாளி அம்மா தவம் இருந்து 12 ஆண்டு பாரில் மழையக்கூடியது அந்த வம்சவிருத்தி இல்லாமல் போகணும், அழிஞ்சு போகணும் அப்படின்னு. இதை நீங்கள் சரித்திர நூலாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, கரிகால சோழனுக்கு பிறகு அந்த சோழ சாம்ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒன்று தஞ்சை பக்கத்தில் இருந்து ஒரு நகரம் ஆண்டிருக்காங்க, அது இல்லாமல் காவிரி கடலில் போய் கலக்கிற இடம் காவிரி பூம்பட்டினம், அது கடற்கரை நகரத்துலேருந்து தனியாக ஆண்டிருக்காங்க. அவர்கள் அந்த கடற்கரை நகரத்தில் இருந்தவங்க இந்த சோழ சாம்ராஜ்யத்தினோட எந்த வகையிலும் நட்போடு இருக்கல. அவங்க அந்த கடற்கரை நகரத்தில் இருந்தவங்க ஆட்சி செய்தவங்க யாருக்கும் கப்பம் கொடுக்கல. அவங்களிடம் அனைத்து சிற்றரசுகளும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிற்றரசுகளும், நம்ம மத்திய பிரதேசம் வரைக்கும், அதான் தட்சணம் தான் மருவி திராவிடம்னு மருவிச்சு. நம்ம இந்தியான்றது பாகிஸ்தானில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கைலாயத்திலேருந்து ஒரு ஆறு போகுது, இந்துஸ்ன்ற ஒரு ஆறு. அந்த ஆறுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா இந்துஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க, இந்துஸ்தானி. இதுதான் நாட்படவே மருவி இந்தியா அப்படின்னு மருவிச்சு. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அந்த பக்கம் கேரளா இருக்கு. அப்போ நம்ம அவங்கள என்ன சொல்கிறோம், மலையும் ஆழமும் சேர்ந்தால் மலையாளம், மலையும் ஆழியும் சேர்ந்தால் மலையாளி. காரணம் இடுகுறிப்பேர். அதே மாதிரி இந்த தட்சணம்ன்றது தான் மருவி திராவிடம்னு மருவிச்சு. இந்த நம்ம திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னனுக்கு வெளிநாட்டுக்காரன் உன் நாட்டை பிடிக்க வர்றான்னு ஐயா அவனுக்கு கனவுல சொன்னோன்னா அப்போவே அவன் படையை திரட்டி பனை மரத்தை எல்லாம் வெட்டி நம்ம பீரங்கி மாதிரி செய்து மாட்டு வண்டியில் வச்சு அவன் நிறைய கடற்கரை ஓரம் தீவெட்டியோட நிப்பாட்டினோன்னா வெள்ளைக்காரன் அதை பார்த்துக்கிட்டு, அரபு நாட்டுக்காரன் அல்ல வெள்ளைக்காரன் பார்த்துக்கிட்டு பயந்து போன பிறகு அவன் எனக்கு படைத்துணை வேணும் அப்படின்னு நாராயணத்தை கேட்டோம். நீங்கள் யாரை வேணா கூப்பிட்டுக்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார், பத்மநாப சுவாமி. அப்போ அவன் நம்ம சான்றோர் மக்களை திருச்சி, தஞ்சாவூர் அதை சார்ந்த பகுதிகளில் இருந்தவங்களை தான் அவன் கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இவங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சுன்னா அந்த காவிரி கரையில் வைகை கரையில் 2 பேரை கொண்டுட்டான்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு அவங்க 5 வீட்டு சுவாமிகள்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடக்கூடியவர்களாக புகழோடு இருக்காங்க. அவங்கள தான் எல்லா சிற்றரசுகளும் ஆபத்து காலத்தில் படைக்கு துணையாக கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு நெல் தானியங்களை, விளை தானியங்களை அவங்களுக்கு கப்பமாக கொடுக்குறாங்க, பொண்ணும் பொருளும் கப்பமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள கூட்டிகிட்டு வரலாம் மன்னா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தது தான் சான்றோர்கள். அப்போ அந்த பகுதியில் இருந்து ஒரு பகுதி படை மக்கள் அப்படியே தென்னகத்துக்கு வந்திருக்காங்கன்றது நம்ம அகில திரட்டு சான்று. இந்த இதில் பக்கம் 32, இந்த கள்ளர் சரித்திரத்தில் பக்கம் 32 இவரை கொடுக்குறாரு. இதோ இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இதோ இருக்கு, இந்த சான்று இருக்கு பாருங்க. அதை நான் படிக்கிறேன். கிபி 1378 ஆண்டுக்கு பின் இவ்விடங்களில் பல்லவராயர்கள் அரையர் என்னும் பெயருடன் இருந்தனர். இவர்கள் பன்னாள் வரை குளத்தூர் தாலுக்காவில் உள்ள வழுத்தூரிலும் பெருங்களூரிலும் தலைவர்களாக இருந்தனர். தொண்டை மண்டலத்தை சோழர்கள் வென்றுவிட்ட பின்பு பல்லவராட்சி முடிவுக்கு வந்தமையின் பல்லவரின் கிளைகள் சோழரிடம் படைத்தலைவராகவும் அமைச்சராகவும் இங்கன அமைந்தனர். கலிங்கத்து பரணியில் சொல்லப்பட்ட கருணாகர தொண்டைமான் அவர்களில் ஒருவன். கல்வெட்டுகளை ஆராயும் இந்திய அதிகாரியான வெங்கையா அவர்கள் சொல்கிறபடி வழுத்தூரிலிருந்த பல்லவராயர்கள் பல்லவர் குடும்பத்திற்கு எட்டிய உறவாய் இருக்கலாம். தஞ்சாவூருக்கு கிழக்கே 8 நாழிகை வழியில் உள்ள வழுத்தூரிலிருந்து பல்லவராயர்கள் தெற்கே புறப்பட்டதாக ஒரு வரலாறு உண்டு. பார்த்தீங்களா? அதாவது தஞ்சாவூருக்கு கிழக்கே 8 நாழிகை, நாழிகைன்றது 2.5 நாழிகை 1 மணி நேரம். அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க. 2 2 4 2 2 5
5:30 7:30 அதாவது வந்து 3 மணி நேரம் நடந்தா 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் தஞ்சாவூர்லேருந்து நடந்தால் வழுத்தூர் அப்படின்னு அங்கே இருந்திருக்காங்க மக்கள். வழுத்தூரில் இருந்து கிழக்கு நோக்கி, தஞ்சாவூர்லேருந்து கிழக்க வழுத்தூரில் இருந்து அவங்க தான் தெற்க புறப்பட்டு வந்த இந்த இன்றைய நாடார்கள். அது அல்லாமல் அவங்கள சார்ந்த தமிழ் மக்கள் அங்கே இருந்தவங்க. மீதி எல்லா ஜாதியும் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம், நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் நாடார்கள் கூட இவங்க வந்து அந்த வழுத்தூரில் இருந்து புறப்பட்டு வந்தவங்க தான். தெற்கே புறப்பட்டதாக ஒரு வரலாறு உண்டு. சிவந்தெழுந்த திருமலைராய பல்லவராயர் என்பர் பாண்டியர்களை பாதுகாத்தவர் என்று திருநாரண குளத்தில் உள்ள 1539 ஆண்டு கல்வெட்டில் சொல்லியிருக்கு. 3 அல்லது 4 பல்லவராய அரசர்கள் கார்காத்த வெள்ளாளர் காலத்தில் இருந்தனராக ஆதரவுகள் கூறுகின்றன. ஆதாரம் சொல்லுகிறதுன்னு சொல்கிறாரு. இப்படி நம்ம இப்போ இதில் என்ன சொன்னோம்னா, தேவர்கள் வந்து சான்றோர் மக்கள் தான் தங்களை தேவர்கள்னு பட்டம் சூட்டிக்கிட்டாங்கன்னு இவர் சான்றோட சொல்கிறார். அதெல்லாமல் இவங்க வந்து எந்த பகுதியிலிருந்து தென் நோக்கி வந்தார்கள் அப்படின்னு இவர் நமக்கு சொல்லியிருக்காரு. இது சான்றுகள். நம்ம மக்கள் வந்து இன்னும் நிறைய சான்றுகள். இப்போ நம்ம ஐயா பதி சாமிதொப்பு பதியை பார்த்தீங்கன்னா, உள்பதியிலெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் இருக்கும். அதாவது இந்த நாடாழ்வார்கள் இவங்க வந்து பாண்டிய நாட்டில் மன்னராக இருக்கும்போது பாண்டியன் நாடாழ்வார் அப்படின்ற பட்டத்தோடு தான் இருந்திருக்காங்க. அங்கே இருந்து நம்ம சான்றோர் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தால அந்த நேரம் வந்து கோட்டார் வரைக்கும் அவங்க படையெடுத்து வந்துட்டாங்க. படையெடுத்து வந்து நிலைத்த படையிட்டு ஒரு 100 ஆண்டுகள் கோட்டார்லேயே தங்கிட்டாங்க. அந்த படைகள் சோழப்படை, பாண்டியன் மன்னனுடைய படைகள் பேரில் அங்கே வந்து தங்கிட்டாங்க. அதாவது சோழ மன்னர்கள் தான், சோழ நாட்டு மன்னர்கள் தான், அந்த சான்றோர்கள் தான், அந்த படையில் இருந்தவங்க தான் இங்கே வந்து நமக்கு பாதுகாப்பு அரணாக இருந்திருக்காங்க. அந்த கோட்டாரில் வந்து 100 ஆண்டுகள் நிலைத்த படை, சோழனுடைய படைகள் அங்கே தங்கியிருக்கு. அந்த காலத்தில் தான் வந்து நம்ம கோயிலினுடைய கருவறைகள் எல்லாம் கட்டப்படுது. அதில் மீன் சின்னம் இருக்குது. நீங்கள் வட்டக்கோட்டை போனீங்கன்னா அதுலேயும் வந்து மீன் சின்னம் தான் இருக்கும். அந்த பாண்டிய மன்னன்னு சொல்லுவாங்க, அது சோழ மன்னன் தான். அந்த சான்றோர்கள் தான் அன்னைக்கு வந்து நம்ம அந்த கட்டடத்தை கட்டினது. கல்கட்டடம், கருங்கட்டடம் கட்டினது. இதன் பிறகு இனிமேல் இன்னும் நிறைய சான்றுகள் உண்டு. நேரங்காலம் வரும்போது சொல்லுகிறோம். நம்ம கலியன் பிறந்து இன்னைக்கு வந்து 5127 ஆண்டு. அந்த காலகட்டத்தில் சிவபெருமான் சொல்கிறார், ஞான முனிவர், கலை முனிவர், நீங்கள் 2 பேரும் போய் கடலை வலித்து இழுத்து துவாரகையை மூடிட்டு வாங்க. 7 காதம் இருக்குதுகான் துவாரகை. தெற்க கடலில் இருந்து தெற்கு கடற்கரை நம்ம அம்பலப்பதின்னு வச்சிங்க. அம்பலப்பையிலேருந்து தெற்க 7 காதம், ஒரு காதம்ன்றது 2 மைல், 7 14 14 14 28 மைலுக்கு அப்பால் ஆரம்பிக்குது. 360 கிலோமீட்டர் நீளமும் 240 கிலோமீட்டர் அகலமும் உள்ள மிகப்பெரிய கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கோட்டை. கோட்டையின் மேல் கோட்டைன்னு 3 அடுக்காக கட்டியிருக்கதா ஸ்ரீமத் பாகவதன் நமக்கு சொல்லியிருக்கு. கீழே அகலமானது, அதுக்கு அடுத்தது அகலம் குறைஞ்சது, அதுக்கு மேலே இன்னும் அகலம் குறைஞ்சது. இதை கலியன் கண்டால் ஆண்டுகொள்வான், நீங்கள் போய் மூடிட்டு வாங்கன்னு சொன்னது நம்ம அகில திரட்டில் சிவபெருமான் ஞான முனிவர், கலை முனிவரை அனுப்பி அந்த வர்ணதேவன்கிட்ட சொன்னது. அந்த காலகட்டம் 5100 ஆண்டுகளுக்கு முன்னால் கடல் கொள்ளை கொண்டிருக்கு. 3 தடவை கடல் கொள்ளை கொண்டிருக்கு. நீங்கள் கந்தபுராணம் பார்த்தீங்கன்னா அந்த சூரபத்மன் வந்து சிலோனுக்கு தென்மேற்கு அவனுடைய இடம். சிலோனுக்கு இன்றைய இலங்கைக்கு தென்மேற்கில் தான் அவனுடைய இடம். அந்த இடத்த சூரபத்மன் வென்ற பிறகு முருகப்பெருமான் வேளால அந்த நகரத்தை அழித்தார்னுட்டு கந்தபுராணம் சொல்லும். நம்ம அப்போ ஒரு தடவை அழிஞ்சிருக்கு. 1ஆம் தமிழ்ச்சங்கம் அழிஞ்சிருக்கு. 2ஆம் தமிழ்ச்சங்கம், 1ஆம் தமிழ்ச்சங்கம் தான் பற்றுளியார். 2ஆம் தமிழ்ச்சங்கம் வந்து குமரியார். அது பற்றுளியார் முதல்ல அழிஞ்சிடுச்சு. 2வது வந்து குமரியார் அழிஞ்சிடுச்சு. 3வது தான் நம்ம தமிழ்ச்சங்கம் வந்து மதுரையில் அமைச்சாங்க. அந்த 1ஆம் தமிழ்ச்சங்கத்தில் உள்ளதில் ஒரே ஒரு நூல் தான் தொல்காப்பியம். அதுதான் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் சென்னையில் வந்து கன்னிமரா நூலகத்தில் அதில் இருக்குது. யார்ட்டையும் வெளியே தந்து விட மாட்டாங்க. உள்ளே இருந்து நம்ம படிச்சுக்கலாம்,
காப்பிரைட்டு நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு வரலாம், பணம் கட்டி நம்ம ஜெராக்ஸ் வாங்கிட்டு வரலாம், நமக்கு தேவையான ஆதாரங்களை. அந்த 5127 ஆண்டுகளுக்கு முன்னால் கலியுகத்துக்கு ஆரம்பிக்கிற நேரத்தில் சிவபெருமான் சொல்ல கேட்டு கடலை வலித்து இழுத்து மூடும்போது நடந்தது என்ன, இந்த நூலில் ஆதாரம் இருக்கு. இதில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் எவ்வளவு நிலப்பரப்பாக இருக்கோ இதே மாதிரி 4 பங்கு நிலப்பரப்பு கடல் கொள்ளை கொண்ட தமிழ்நாடு குமரிக்கண்டத்தில் அவ்வளோ 4 பங்கு. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் எவ்வளவு பெருசாக இருக்குது, அதே மாதிரி 4 பங்கு நிலப்பரப்பு அந்த கடல் அடிச்சிருக்கு. அப்போ அப்படின்னு எல்லாம் அதில் சான்றுகள் இருக்குது. இனிமேலும் மேலும் சான்றுகள் வரும்போது நான் ஐயாவுடைய அன்புக்குடி மக்களுக்கு இதை பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய தினம் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இனிமேல் அகில திரட்டிலிருந்தும் நிறைய வரும். ஐயா எவ்வளவோ வருங்காலம் இன்னது நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொன்னது அது நிறைய நடந்துட்டு இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஐயாவுடைய பிள்ளைகளுக்கு ஆதாரத்தோடு நம்ம தர இருக்கிறோம். ஐயாவின் பிள்ளைகளுக்கு இன்றைய நாளில் இன்னைக்கு புத்தாண்டு இது பதிவு செய்கிறது. இன்றைக்கி புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி பதிவு செய்கிறோம். ஐயாவுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஐயா உண்டு.